திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருப்பெருந்துறையில் அருளிய அணைந்தோர் தன்மை திருவெண்பா. அதில் முதல் 3 மந்திரம் முடித்த 4வது மந்திரத்துக்கு வரணும், அப்படி தானே? 4வது மந்திரம் தானுங்க பார்க்கணும். 4 முடிச்சிட்டோமா? 3வது மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லிட்டோமா? 5 பாயிண்ட் அதுக்கு விளக்கம் சொல்லலையே. 3வது மந்திரத்துக்கு 5 பாயிண்ட் கொடுத்த ஞாபகம் தான் எனக்கு. எழுதுங்க, ஒவ்வொன்றும் எழுதலாம். பேரருளானன் முன்னை வினை 2ங்கிற மந்திரத்துக்கு தானே, அதுக்கு தான் 5 பாயிண்ட் சொல்லியிருக்கிறப்பா. எழுதுங்க, முதல் பாயிண்ட் எடுக்கலாம். இறைவன் திருப்பெருந்துறையில் வீற்றிருந்த பெருமான். முதல் பாயிண்ட் சொல்லுங்க. பாயிண்ட் கொடுக்கறாங்க, கொடுத்த உடனே பேசணும், அப்பதான் வந்திருந்து அவர் ஆயுத பைக்குள் வேல் எடுத்து என் உள்ளத்தை அழுத்தினார். அதான் ஒரு பாயிண்டா? சரி, பாயிண்ட் முறை கொஞ்சம் கஷ்டம், வேண்டாம். அது இந்த போட்டதோடு முடிச்சுக்கிடுவோம். எழுதுங்க, எழுதுங்க. திருப்புரைத்துறை வீட்டிருந்த இறைவன் 1. திருப்பெருந்துறை மாணிக்கவாசகருக்கு இறைவன் குருவாக வந்தது. எனவே திருப்பெருந்துறையை நம்ம குருபீடமா பார்க்கணும். அப்போ அங்க வீட்டிருந்தாருன்னா இறைவனை யாரா பார்க்கணும்? ஏங்க அவர் இருந்த இடம் குருன்னா, அவர் அந்த இடம் குருவுக்குரிய இடம்னா அவர் யாரு? அவரே குருவா பார்க்கணும். முதலமைச்சர் ஆசனத்தில் யாரு தான் உட்காருவா? அப்படி எடுக்கணும். எனவே இறைவனை குருவாக பார்க்கணும். அதிலேயே இருக்குது அந்த உரையில் பார்த்தீங்கன்னா, செய்த பிழையறியேன் சேவடியை உய்யும் வகையின் உயிர்த்து உயிர்ப்பறியேன் வையகத்திரு வேல்மெடுத்தான் என் சிந்தை கோத்தான் பெருந்துறையில் மேயன்னா எழுந்தருளிய பிரான். அதானே செய்தான். 2வது பாயிண்ட், இறைவன் தன்னுடைய ஆயுத பையிலிருந்து வேலை எடுத்து என் உள்ளத்தில் அடுத்துறான். பாயிண்ட் இதில் வந்துருங்க, இப்படி திரும்ப இதிலே வந்துருங்க. பாயிண்ட்டுக்குள்ளே போனோம்னா அந்த பாயிண்ட்டை நான் எழுதி வச்சிருக்கணும், அதான் சிக்கல். இனி பாயிண்டாக சொல்லிட்டு அப்பப்போ பிடிச்சிடலாம். அடுத்தது, இறைவன் தன்னுடைய ஆயுத பையிலிருந்து எதை எடுத்தான்? வேலை எடுத்து என்னுடைய உள்ளத்தில் அடுத்தினான். ஆயுதப்பை என்பதை இறைவனின் குணங்களில் ஒன்றாகிய ஞானத்தை தான் எடுக்கணும். ஆயுதப்பைன்னு தனியாக ஒரு பை கிடையாது இறைவனுக்கு. சிவனை பொறுத்தவரை ஆயுதப்பை அவருடைய உடம்பு தான், ஞானம் அவருடைய உடம்பு, அருள் தான் அவருக்கு ஆயுதப்பை. எதுதான் ஆயுதப்பை? அருள் தான் ஆயுதப்பை. அருளிடத்திலிருந்து அருளில் வைத்து அதை எடுத்து செய்கிறார், அதானே அருள் தான் ஆயுதப்பை. நான் எங்கள் அம்மா கூடலாம், எங்கள் அம்மா அங்கே இருக்கும்போது எங்கேயா போனோம் அப்படின்னா ஒரு 20 ரூபா வீடு, ஒரு 50 ரூபா வீடு அப்படின்னு லட்சுமி ஒய்ஃபுக்கிட்ட கேட்டு வாங்குவேன். அது மருமகளை பேச முடியாதுங்கிறதுனால என்னையே பேசுவாங்க. ஒரு 200 ரூபா ஒன்றாலும் சில்லறையா பைக்கில் வச்சுருவ முடியாதா? மனைவிட்ட நான் கேட்டு வாங்குறது யாருக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல. அது பலமுறை திட்டுவாங்க. நீ கொடுத்து வைக்கிறது இல்லையான்னு சொல்ல மாட்டாங்க, என்னையே திட்டுவாங்க. ஒரு 300-400 ரூபா சில்லறையாக பைக்கில் வச்சிட முடியாது அவனால், எதுக்கு 10 ரூபா 5 ரூபாய்க்கெல்லாம் மனைவிட்ட கேட்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனுக்கு ஆயுதப்பைங்கிறது அவருடைய அருள் தான். புரியுதா? எதுதான்? அருள் தான். அதுக்காக ஆயுதப்பை அவர் ஒரு வீரனை போல நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. அம்பரா துணி தொங்க போட்டிருப்பாரு, அதுக்கெல்லாம் அம்பு போட்டிருப்பாரு, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. படம் வரைய சொன்னால் எல்லாம் வரைவான். இந்த ஜோதி டிவியில் சிவபெருமான் படத்தை எப்படி வரையணும்னு கிடையாது, அவனுக்கு தோணுனதெல்லாம் வரைஞ்சி காட்டுறான். ஜோதி டிவியில் சிவபெருமானுடைய படம் வித்தியாசமாக வருது. எனவே வேல் என்றது ஞானம். அதில் இருக்கு பாருங்க, செய்த பிழையறியேன் சேவடியை கைதொழுதே உய்யும் வகையின் உயிர் பெரியேன் வையகத் திருந்துறையுள் வேல் மடுத்தான். பாருங்க, வேல், சிவபெருமான் வேலை எடுத்தாருங்கிற. வேலுங்கிறது என்னது? ஞானம். ஞானத்தை என்மேல் செலுத்தினான் அர்த்தம். ஞானம்ங்கிற அம்பை இறைவன் எய்தாரான். இப்போ இதையே பாருங்க,
மன்மதன் மேலே அம்பு எய்ததுக்கு எண்ணங்கள் தான் அம்புன்னு சொன்னோம்ல. ஆமாங்க ஐயா. இங்கேயே எண்ணம் தான் என்னது அம்பு. சிவபெருமான் என்ன அம்பு எடுத்து வீசினாரா? மாணிக்கவாசர் அப்படி எங்கே எடுத்து வச்சிருக்கிறாரு? அம்புன்னு சொன்னது ஞானத்தை அவர் மேலே செலுத்துறது. ஏன் இந்த அம்புன்னு சொல்கிறாங்கன்னா, அம்புக்கு ஒரு இயல்பு என்னென்னா குறித்த இடத்தை சென்று அடைவது. அதனால தான் இந்த எண்ணங்களை எதோட ஒப்பிடுறாங்க? அம்போட ஒப்பிடுறாங்க. குறித்த இடத்தை சென்று அடைவது. உபனிஷத்து இந்த ஞான கல்வியையே எதோட தான் ஒப்பிடுது? அம்பு கூட தான் ஒப்பிடுது. நம்ம ஊரில் ஒரு பள்ளிக்கூடம், ஆதர்சன் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு புஸ்தகம் இப்படி திறந்துருக்கிற மாதிரி இருக்கும். இது மேலே குறுக்கால வில்லு இருக்கிற மாதிரி, இதுதான் வில்லு, புஸ்தகம் தான் வில்லு. குறுக்கால ஒரு நார் போகிற மாதிரி இருக்கும், உள்ளேருந்து ஒரு அம்பு வர்ற மாதிரி இருக்கும். கல்வியை தான் எதா செலுத்துகிறோம்? அம்பா செலுத்துறங்கிறது குறியீடு. இதை அவங்க வில்லு மாதிரி காட்டுவாங்க. குறுக்கால கயிறு ஒன்று வர்ற மாதிரி காட்டி இதுலேருந்து ஒரு அம்பு மேலே வர்ற மாதிரி சிம்பிள் போட்டுருவாங்க. ஏன்னா பாருங்கள், ஆதர்ஸ் ஸ்கூலுக்கு போட்டிருப்பாங்க. அது விவேகானந்தர் போன்றவங்கெல்லாம் இதை எதோட ஒப்பிடுறாங்க? அம்போட. ஞானத்தை எதோட ஒப்பிடுறாங்க? அம்போட ஒப்பிடுற. உபனிஷத்தில் இருக்குது. அது தீயவர்களை அழிக்கணும்னால அந்த அழிக்கிற எண்ணத்தை எதோட ஒப்பிடுறாங்க? அம்போட ஒப்பிடுறாங்க. மாணிக்கவாசகர் வரலாற்றில் எங்கேயாவது சிவபெருமான் மாணிக்கவாசகரோட அம்பு போட்டான்னு இருக்கா? அது புரிஞ்சுதுன்னா தான் இது ரெண்டுமே புரியும். எனவே இறைவன் மாணிக்கவாசகன் ஞானத்தில் செலுத்தியதை அம்பு எய்ததாக உருவகம் செய்தார். அந்த பார்வைங்கிறது தான் ஆமாம் 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 பார்வையினால தான் செலுத்துறது. அதனால் அந்த ஞானத்தை செலுத்தியது அம்பு என்றார். அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மாணிக்கவாசகருக்கு இறைவனால் பாச நீக்கம் நிகழ்ந்ததுன்னு அர்த்தம். அவ்வளோதான். பாச நீக்கம் நிகழ்ந்தது. இதே நீங்க முருகன் எடுத்தீங்கன்னா அம்பை விட்டு செஞ்சே காட்டுறாரு. சூரபன்மன் மேலே எதையே விடுறாரு? ஆமாம். ஏன்னா ஆணவம் கண்மம் மாயை உருவம் பெற்று வருது. அப்போ முருகரும் உருவம் பெற்று அம்பையே விட்டு காட்டுறாரு. அவருடைய ஞானமே எதா போகுது? அம்பா போகுது. அவருடைய வேலையே எதா நிற்குது? அம்பாக. வேலை வேலாக அப்படியே ஞானமாக நிற்குது. அங்கனம் அதில் ஒரு வரி இருக்குது, செய்த பிழையறியேன். அதற்கு பொருள் எழுதணும். செய்த பிழையறியேன். 3 குறை சொல்றாரு. நான் என்ன தப்பு செய்தேன்னு எனக்கு தெரியாது, நான் அவருடைய திருவடியை தொடலை, நான் எப்படி உய்யணுங்கிறதையும் அறியாதவனா இருந்தேன். இந்த 3 பாயிண்ட் முக்கியம். நான் என்ன தப்பு செய்தேன்னு எனக்கே தெரியாது, இறைவனுடைய திருவடியை நான் தொடலை, எப்படி உய்யணுங்கிறது எனக்கு தெரியாது. இந்த நிலையில் இறைவன் எனக்கு எதை செலுத்தினார்? ஞானத்தை செலுத்தினார்கிறார். அந்த செய்த பிழையறியேன் என்பதற்கு செய்த பிழையறியேன் என்பதற்கு நம்ம எப்படி பொருள் எடுக்கணும்னா, பிழையை செஞ்சுட்டு மாணிக்கவாசகர் மறந்துட்டாருன்னு பொருள் எடுக்கக்கூடாது. பிழை செய்ததை பிழை செய்யாமலே செய்ததாக ஒத்துக்கொள்றாருன்னு பொருள் எடுக்கணும். புரியுதா? பிழையை செய்துவிட்டு மாணிக்கவாசகர் மறந்தார் என்று பொருள் எடுக்கக்கூடாது. எப்படி பொருள் எடுக்கணும்? பிழை செய்யாமலே பிழை செய்ததாக தன்னை பணியோட சொல்றார். நமக்கு சொல்றது நாயேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டு சொல்லுங்க. நாயேன் பல நாளும் பாடுறார். பாடுறார் சுந்தரரும் இதே மாதிரி ஒரு இடத்துல பாடுறார். பெறலாக அருள் பெற்றேன். ஆனா சுத்தனது பேயா சுத்தனா எப்படி அருள் பெற முடியும்? அதே இடம் தான் இந்த இடம். பேயா சுத்தல, கரெக்டா தான் இருந்தாரு, பணியோட சொல்றேன். பெற முடியாத அருளை பெற்றேன். அதுதான் ஞானம். எனவே இது மாணிக்கவாசகர் பிழையை செய்யாமல் செய்ததாக பணியோட சொல்றாரு. அப்படி சொல்ற பக்குவம் வந்ததுனால தான் ஞானத்தை கொடுத்தாரு. நமக்கும் மாணிக்கவாசகர் என்ன வித்தியாசம் பார்ப்போம். தப்பு செய்துட்டு செய்யலம்போ, அவர் செய்யாமல் செய்தேன்னார்.
நாம் ஏன் தப்பை செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்கிறோன்னா பக்குவம் இல்லை. அவர் செய்யாமலே ஏன் செய்தேன்னாருன்னா பக்குவம் இருந்தது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இப்போ சில கண்டக்டர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நல்ல கண்டக்டர் யாருக்கா பணம் வர வேண்டி இருக்கா, யாருக்கா பணம் வர வேண்டியிருக்கான்னு கேட்பார். அது நல்ல கண்டக்டர். சில கண்டக்டர் காசை சுட்டுட்டு ஒன்றும் தெரியாமல் கடைசியில் உட்காந்து தூங்கிடுவான். நம்மளும் தூங்கிட்டு இறங்கின பிறகு தான் 150 ரூபா போச்சுன்னு சொல்லிட்டு நான் இழந்திருக்கிறேன். 100 ரூபா 105 ரூபா வச்சு அவன் பாட்டு போயிடுவான். அப்படி கண்டக்டரும் இருக்கிறாங்க. அப்போ இந்த அவன் கொடுக்க வேண்டியது இல்லைன்னா கூட ஒரு தடவை ரவுண்டு கேட்பான். அந்த கண்டக்டர் நல்லாவே எல்லோரும் கணக்கு முடிச்சுப்பானுங்க. ஆனால் ஒரு ரவுண்டு வந்து உங்களுக்கு எதாவது காசு வரணும், யாருக்கா காசு வரணும், யாருக்கா காசு வரணும், ஒவ்வொரு இருக்கையாக வந்து கேட்பான். கடன்படாமலே கடன்பட்டதாக உணர்வான். உண்டா இல்லையா? ஆமாம். அதே மாதிரி எந்த தவறு எல்லா தவறையும் செஞ்சுவிட்டு எதுவுமே செய்யலம்போ நாம மாணிக்கவாசர் எதுவுமே செய்யாமல் தன்னை பிழை செய்ததாக சொன்னது அவருக்கு இருந்த பக்குவம். அதனால தான் என்ன வந்தது? ஞானம் வந்தது. அதனால தான் ஞானம் வந்தது. திருவடியை கைதொழுது உய்யும் வகை நான் அறியேன் அப்படின்னாரு. அதற்கு அதே பொருள் தான். திருவடியை கைதொழுது விட்டு தொழவில்லைன்னார். உய்யும் வகையை அறிந்துவிட்டு அறியவில்லைன்னார். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நாம் வந்து ஒரு எல்லை வச்சுருக்கிறோம். காலையில் அனுஷ்டானம், சாயங்காலம் அனுஷ்டானம், காலையில் சிவ பூஜை, சாயங்காலம் சிவ பூஜை, அதில் நமக்கு அதிலேயே பயங்கர திருப்தி ஆகிடுது. ஆனால் இந்த ஞானிகளுக்கு வந்து சிவன் சார்ந்த எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன வராது? திருப்தியே வராது. திருப்தியே வராது. அம்மாவுக்கு செய்கிறதுல நமக்கு திருப்தி வந்துடும். ஆனால் அம்மாவுக்கு நமக்கு செஞ்சதில் திருப்தி இருக்காது. அதான உண்மை. அதே தான் இறைவனுக்கு வந்து ஞானிகளுக்கு வந்து திருப்தி வராது. அந்த திருப்தி இன்மை தான் இது. நான் கும்பிடவே இல்லைன்னா நம்ம இன்னும் கும்பிட்டுருக்கணுமோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் உய்யின் வகை அறியேன்னா உய்ய வகையெல்லாம் தெரியும். அவங்க இதுதான் உய்வதற்கான வழின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்களா? அப்படி முடிவுக்கு வரணும்னா இறைவனுடைய அருளையெல்லாம் பெற்றதாக ஒரு கற்பனை இருக்கணும். அந்த கற்பனை அவங்களுக்கு வருமா? நமக்கு வந்துடும். நான் விசேட தீக்கை வாங்கிட்டேன், அதுக்கு பிறகு வந்து நான் வந்து என்னது திருவடி தீக்கை வாங்கிட்டேன், அதுக்கு ஒரு ஆச்சாரிய விஷயம் வாங்கிட்டேன், இனி வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லாதனால தான் வாங்காமல் இருக்கிறேன்னு ஒரு முடிவுக்கு நாம் வந்துடுவோம். உண்டா இல்லையா? அந்த முடிவுக்கு யாரும் வரமாட்டா. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அவங்களுக்கு திருப்தியே வராது. அவங்களுக்கு இதையெல்லாம் செஞ்ச பிறகு என்ன வராது? திருப்தி வராது. நல்ல பெண் குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு வந்து நல்லா செய்வாங்க. ஆனாலும் ஒரு பிள்ளையாக உரிமையாக தாயை திட்டிருப்பாங்க, சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. தாய் இறந்த பிறகு அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவை இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமோன்னு. அப்படி சொன்னவங்கள தான் நானும் சொல்கிறேன். நிறையா மாணவர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவை இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமோன்னு நினைக்குது. சரியாக மாமியாரை சொல்கிறவங்களே நான் பார்த்துருக்கேன். எங்கள் மாமியாருக்கு எனக்கு சண்டை வரும், பெட்டில் படுத்து கிடந்துக்கிட்டே நீ திட்டம், நானும் சண்டையை போடுவேன். ஆனால் இப்போ யோசிக்கிறேன், மாமியாரை நம்ம நல்லா பார்த்துருக்கலாமோ. ஒரு ஆடிட்டருடைய மனைவி எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க, நல்லா பார்த்துருக்கலாமா, இன்னும் பார்த்துக்கலாமான்னு தோணுது. அது எதுலேருந்து வருதுன்னா, நல்லா பார்த்தாலும் என்ன வந்திருக்கும்? ஒரு திருப்தி. சிலர் பார்த்தீங்கன்னா அது படுத்தின கொடுமைக்கு நம்மளே இன்னும் கொஞ்சம் படுத்திருக்கலாமோ. புரியுதா? அதாவது பெட்டில் 4 வருஷம் இருந்தது, 2 வருஷத்தில் கழுத்து நிச்சு கொண்டு இருக்கலாம்னு தோணுது. அப்படி சொல்கிறவங்களும் ஊர் உலகத்தில் இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? உலகத்தில் நிறைய பல வகையான மனிதர்கள். இவங்களையெல்லாம் நம்ம பார்த்தா தான் உங்களுக்கு சைவம் புரியும். இவங்களையெல்லாம் சொன்னால் தான் சைவம் புரியும். அதை மாணிக்கவாசகர் பிழை செய்யவில்லை, பிழை செய்தேன் என்றார். இறைவனை வணங்கினார், வணங்கவில்லை என்றார். முதல்ல சொல்லியிருக்கிறார் பாருங்க, தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். இது யாராவது நம்புவாங்களா? மாணிக்கவாசகர் இறைவனுக்கு பணி கோயிலையே கட்டினவருங்க. நம்ம கட்டின வீட்டில், எங்கள் வீட்டில் யாராவது 2 நாள் எங்கேயா போயிட்டா வீட்டை நானே கழுவுவேன். எங்கள் வீட்டில் எழுத்தாலும் வேணா கேளுங்க, வாசல் தொளிப்பாருன்னு கேளுங்க. ஏதாவது 2 நாள் எங்கேயா போயிட்டா நானே வாசல் தொளிப்பேன். எங்கள் வீட்டுக்கு நானே பக்கெட் எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்து வாசல் தொளித்து. நம்ம வீட்டை நம்மளால் அப்படி பார்க்க முடியுமா? மாணிக்கவாசகர் கட்டின கோயிலை மாணிக்கவாசகர் அப்படி போட்டிருப்பாரா? தூகேன்னா தூகினேன்னு அர்த்தம், மெழுகேன்னா மெழுகினேன், கூத்தாடவில்லைன்னா கூத்தாடினேன்னு அர்த்தம். ஞானிகள் எதிர்மறையாக சொன்னால் உடன்பாட்டில் எடுக்கணும். நாம உடன்பாட்டில் எழுதணும். நான் தான் எழுதினேன் அப்படின்னு நாகே சொன்னார். என்ன மீனிங்? அவர் எழுதினது சிவபெருமான். ஆமாம், அவர் எழுதலைங்க. நானே தான் எழுதினேன். மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்து கொண்டு வரல, நானே தான் எழுதினேன்னா அவன் எழுதலைன்னு அர்த்தம். இது வழக்கிலேயே இருந்து நீங்கள் எடுக்கணும். அப்படி சும்மா பாடுறதுனாலேயே திருவாசகத்துக்குள்ளே போக முடியாது. எனது மாணிக்கவாசகர் பிழையில் செய்யாமல் செய்தேன் என்றார், இறைவனை வணங்கிவிட்டு வணங்கவில்லை என்றார், உய்யும் வகை அறிவித்து அறியவில்லை என்றார். இந்த பக்குவத்தை பார்த்து தான் இறைவன் பார்த்தாரு. தன்முனைப்பு இல்லை. இது எதனுடைய அடையாளம்? அவருக்கு என்ன இல்லை? முனைப்பு இல்லை. எந்த தப்பு இல்லை, தப்பு செஞ்சேங்கிறாரு. 24 மணி நேரம் நம்மளை நினைச்சிட்டு கும்பிடலைங்கிறாரு.
இவருக்கு இவ்வளவு பெரிய திருமுறையை பாடுற அறிவு இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாரு. வீசுடா, எதை வீசிட்டார்? ஞான வேலை வீசினான். இதான் பொருள். அதான் திருப்பெருந்துறையில் இருக்கிற இறைவன் என்று சொன்னார். அந்த திருவடி கமலங்களையே கைகூப்பினேன். இறைவன் எனக்கு ஞானத்தை தந்த பிறகு செய்த பிழையறியேன், சேவடியே கைதொழுதே உய்யும் வகையின் உயிர் பெரியன். எதிர்மறை. வையத் திருந்துறையுள் வேல்முடுத்தான் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையின் மேய பெறான். எந்த இறைவன்னா திருப்பெருந்துறையில் இருக்கிற இறைவன். மந்திரத்தை நிறைவு பண்ணுறோம். இந்த பதியத்தை நான் கொஞ்சம் முக்கியமான கோணத்தில் பார்த்துட்டேன். ஏற்கனவே பதிஞ்சு அனுப்பியிருக்கிறேன். இந்த பதியம் எப்போ புரியும்னா 5வது மந்திரத்துக்கு பிறகு தான். இந்த மந்திரம் 2 பார்ட்டாக இருக்குது. இந்த பதிகம் முதல் பார்ட்டில் அணைந்தோருக்கான எந்த செய்தியும் இல்லை. 6லேருந்து 11 தான் அணைந்தோர் செய்தி. நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்பங்கிற வார்த்தை இருக்கும். அந்த 6 to 11 இன்பங்கிறதுக்கு பிறப்பறுத்தங்கிறது இருக்கும், வீடு பேர் இருக்கும், எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஏன் இதுக்கு நமக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு 2 நிமிஷம் பார்த்தேன். பார்த்தா இது 2 பார்ட்டாக இருக்கிறார். 1 to 5 வேறு பார்ட்டு, 6 to 11 இன்னொரு பார்ட்டு. கொஞ்ச நேரம் திருத்திட்டு கிளம்பலாம். யாருக்காவது அவசரம்னா கூட கிளம்பலாம். ஏன்னா எல்லாருடைய வேலையும் முக்கியம், நம்ம வேலை மட்டும் முக்கியம் கிடையாது.